अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो स्वयामुनं रामं पद्माक्षनाथषटजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं பூசும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணியனதுடையா வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அவுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்புச் செய்கையே ஈசஞ்ஞாலமுண்டு மிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கே. இதுகாரும் நாம் என்ன குணங்களை கொண்டிருக்கணும் அவனுடைய திருவாராதனத்துக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், அந்த குணங்களை உடைய மனோவாக்காயங்களே அதுவே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சந்தனமும் ஸ்ரக் மாலையாகவும் பீதாம்பரம் ஆடையாகவும் அதுவே அணிகலனாகவும் ஆறுது அப்படின்னு சாய்க்கிறார். எம்பெருமானுக்கு தனியே சந்தனம் அரைச்சி சாத்துறது சாஸ்திரம் சொன்னபடிக்கு அந்த குறிப்பிட்ட விக்கிரகாதிகளுக்கு சாஸ்திரம் சொன்னபடி திருவாராதனம் பண்ணுச்சு. ஆனால் நம்முடைய மனோவாக்காயங்கள் இருக்குதே, அது கொண்டிருக்க வேண்டியபடிக்கான தோஷமற்றதான மனோவாக்காயங்களோ அஹிம்சாதி குணங்களோ பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக அப்படின்ற ரீதியில் இருக்கக்கூடிய குணங்களோ இதெல்லாம் நாம் கொண்டிருக்கக்கூடிய மனோவாக்காயம் இருக்குதே, இதுவே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சந்தனம் மாலை ஆடை ஆபரணம் அப்படின்னு சொல்கிறேன். இது எந்த எம்பெருமானுக்கு அப்படின்னு சொன்னால், உலகம் முழுதும் உடலாக கொண்டிருக்கிற எம்பெருமான் இருக்கானே, தான் உயிராகவும் உலகங்களெல்லாம் உடலாகவும் கொண்டிருக்கானே, அந்த எம்பெருமானுக்கு இதுவே சந்தனாதிகளாக ஆறுது. அதை கொண்டு நாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு காட்டுறார். அதில் பூசும் சாந்தன் நெஞ்சமே, இந்த நெஞ்சு இருக்குதே எப்படி இருக்கணும் நெஞ்சு அப்படின்னா, நெஞ்சு எப்போவும் தயார்திரமாக இருக்கணும். தயார்திரம்னா தயோட கூடினதாக இருக்கணும், ஈர நெஞ்சாக இருக்கணும், கருணை கொண்டிருக்கணும். கருணை கொண்டிருந்தோம்னா இம்சையே பண்ண மாட்டோம் எந்த ஜீவனுக்கு. இம்சை பண்ணாதது மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவனிடத்துலையும் நாம் கருணை காட்டும், தயை காட்டும். நாம் அதுக்கு தொந்தரவு பண்ணலை அப்படின்னா கூட அதுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். அந்த பூதங்கள்லாம் ஏதாவது நம்ம இடத்துல மாறி நடந்தால் கூட அதை பொறுத்து கொள்ளும், திருப்பி அதுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோம். அதே போல் எல்லா பூதங்கள்லேயும் நாமும் ஒருவனாகிறதுனால நம்ம இந்திரியங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். கண்டத்தை அதிகமாக பார்த்துட்டே இருக்குது, அப்புறம் கண் சோர்ந்து போகிறது, உடல் சோர்ந்து போகிறது, கண்டபடி கத்தி பண்ணி நாக்கு சோர்ந்து போகிறது, அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அதனால் எல்லா பூதங்கள் எடுத்துலையும் எல்லா பூதங்கள் எடுத்தையும் அந்த மாதிரி அந்த தயார்திரமாக இருந்தாக்கா எப்படி அந்த மாதிரி எதுக்காக அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடலில் எந்த ஒரு பாகத்துக்கும் நாம் தீங்கு இழைக்க மாட்டோம். அது தலையில் இருக்கிற கேசந்தொட்டு காலில் இருக்கிற நகை பர்யந்தம் எதையுமே
உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரையில்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி எந்த பகுதிக்கும் நாம் தீங்கு இழைக்க மாட்டோம் நம்ம உடலில். அதை போல தான் லோகம் மொத்தம் எம்பெருமானுக்கு உடலானதுனால நாம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கேச நகங்கள்லாம் கூட நாம் எப்படி பாதுகாக்கிறோமோ அதுக்கு தக்கவாறு பாதுகாக்கிறோம். அதுபோல் லோகம் மொத்தம் எம்பெருமானுக்கு உடம்பானதுனால நாம் அந்த தயை கொண்டு இறக்க நெஞ்சு அதை கொண்டு எல்லா பூதங்களுக்கும் நாம் இம்சை பண்ணாது இருக்கிறது, உதவிக்கரம் நீட்டுறது, பொறுத்து கொள்வது, அப்படியெல்லாம் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா எந்த ஏகமூர்த்தியாக இருக்கானே, உலகம் மொத்தத்தையும் மூர்த்தியாக கொண்டு ஒரே உருவாக இருக்கானே எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு இதுதான் சந்தனம். எந்த எம்பெருமானுக்கு நாம் சந்தனம் எதுக்கு பூசிக்கிறோம்? நம்முடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக. எம்பெருமானுக்கு எதுக்கு சந்தனம் சாத்திரம்? எம்பெருமான் உலகம் மொத்தத்தையும் ஆண்டு இது பண்ணுறான். அதனால் அவன் குளிர்ச்சியாக இருந்தால் உலகம் மொத்தத்தையும் நன்னா அருள்வன் அப்படின்றதுக்காக. இப்போது அவனுடைய உடம்பாகவே இருக்கிறதுனால உலகம் மொத்தம் அது எல்லாத்துக்கும் நாம் தீமையே செய்யாமல் நன்மையே விரும்புபவர்களாக இருக்கணும்னா அந்த தயைன்ற குணம், இரக்கம்ன்ற குணம் இருக்கணும். அது எதில் இருக்கும்? நெஞ்சில் தான் இருக்கும். அதனால் பூசும் சாந்தன் நெஞ்சமே, அந்த எம்பெருமானுக்கு பூசக்கூடிய சாந்து இருக்குதே, அணிவிக்கக்கூடிய சந்தனம், அது என் நெஞ்சம்தான். அந்த நெஞ்சம் பழுதுபடாமல் இருந்து நாமும் அப்படி வர்த்திச்சோன்னா அகிம்சையோடவும் தயை கொண்டும் பொறுமை கொண்டும் நாம் வர்த்திச்சோன்னா அது எம்பெருமானுக்கே எம்பெருமான் இந்த உலகம் மொத்தம் இருக்கக்கூடிய உருவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சந்தனம் சாத்திரா போல. ஏன்னா அவன் திருமேனிக்கு நாம் எந்த விதமான தீங்கும் இழைக்கிறதில்லை. இப்போது நாம் ஏதோ ஒரு கத்தி எடுக்கிறோம், பழத்தை வெட்டுறோம் அப்படின்னு கையை திருச்சிண்டுடுறோம், பழத்தை திருத்துச்சு, அந்த இடத்துல ரணமாக போடுச்சு. அப்படி ரணமாக போச்சுன்னா அந்த இடத்துல வலிக்கிறது. அதை ஜாக்கிரதையாக நம்ம பண்ணியிருந்தோன்னா பழத்தை மாத்திரம் வெட்டி சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இருக்கும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்ததுனால நம்ம கை ரணமாக போகுது, அது ரொம்ப வலிக்கிறது. அதுபோல் நாமும் ஏதாவது தாறுமாறாக ஒரு ஜீவராசிகள் இடத்துல நடந்துட்டோம்னா அது எம்பெருமான் திருமேனியில் ஒரு கீறல் விழுந்த மாதிரி. எப்படி நம்முடைய கையை நாம் பழந்தான் திருத்த போனோம், நம்ம கையை வெட்டணும்னு பண்ணலை, ஆனால் நம்முடைய அஜாக்கிரதையினால அப்படி ஆகிடுச்சு. அதுபோல் நாம் அந்த தயைன்ற குணத்துலேருந்து கொஞ்சம் நழுவிட்டோம்னா எதனா ஒரு ஜீவராசிக்கு துன்பத்தை விளைவிப்போம். துன்பம் நேர்ந்துடும். அப்படி துன்பம் நேர்ந்ததுன்னா அந்த ஜீவராசியும் எம்பெருமானுடைய சரீரமானதுனால நம்முடைய விரலில் ஒரு கீறல் விழுந்து போச்சு, கத்தி பட்டுட்டு, அதுபோல் எம்பெருமான் திருமேனியில் நாம் ஆணி விளைவிச்சிடுவோம். அதனால தான் எம்பெருமான் திருமேனி எப்பவும் நன்னா இருக்கணும், சந்தனம் பூசினா மாதிரி குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நெஞ்சு தான், தயார்த்தமான நெஞ்சு தான் அதுக்கு தேவை. அப்படி நம்முடைய நெஞ்சு இருக்கிறதுனால, ஆழ்வாருடைய நெஞ்சு இருக்கிறதுனால பூசும் சாந்து என் நெஞ்சமே அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால் எம்பெருமானுக்கு நாம் பண்ணக்கூடிய எந்த ஜீவராசிகளுக்கும் நாம் எதனா ஒரு தீங்கு விளைவிச்சோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை வாயால் அனாதரம் பண்ணி அவளுக்கு வருத்தத்தை விளைவிச்சாலோ, இல்லை
கல் அது எதனா எரிஞ்சாலோ இஞ்சி மூட்டை எரிங்கிற சாதிப்பறான் நம்ம உடம்புல எறும்பு எங்கேயோ உட்காரோம், எறும்பு ஏறிடுச்சோம்னா அந்த எறும்பை அப்படியே உருட்டினா மாதிரி கீழே விழணுமே தவிர அதை நசுக்கக்கூடாது. அப்படியே உருட்டினா மாதிரி அப்படி கீழே தள்ளி விட்டுறணும். ஏன்னா அதுக்கு நசுக்கி அது உயிருக்கு ஹானி வரக்கூடாது அப்படின்னு சாதிப்போம். அதே மாதிரி தேள் இருந்ததுன்னா அந்த தேளினுடைய கொடுக்கு இருக்குதே, அந்த கொடுக்குன்னு அந்த வளைஞ்சி கடிக்கிற பாகம், அதை மாத்திரம் நசுக்கி விட்டுணுமே தவிர நான் அதனால் உயிருக்கு ஆபத்து இல்லை. அதனால் அது எதால் கடித்து நம்ம தொந்தரவு பண்ணுறதோ அதை மாத்திரம் நசுக்கி விட்டுணுமே தவிர அதை அடித்து கொல்லக்கூடாது. கொசுக்கள்லாம் பறந்ததுன்னா அதை கையால் அப்படி அடித்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சார். அதுக்காக தான் நாம் என்ன பண்ணணும், சுத்தமாக இருக்கணும். நம்மையும் சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை சுற்றியும் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறது அதுக்காக தான். எந்த ஜீவராசிகளும் நமக்கு தொந்தரவு பண்ணுறதுன்னு அதுங்களுக்கு ஹானி பண்ணக்கூடாது. அப்படி ஜீவராசிகள் தொந்தரவு பண்ணால் கூட அதை நாம் பொறுத்துண்டு அதுக்கு ஹானி இல்லாதபடி அதை தடுக்கணும். இப்போது வேப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றி வச்சா உள்ளுக்குள்ளே அந்த கொசுவெலாம் அந்த கசப்பான வாசனைக்கு போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி அது போகும்படி தான் பண்ணணுமே தவிர இந்த கொசுவெலாம் அடிக்கிறதுக்கு ஒரு பேட்மிண்டன் ஆடுறதுக்கு ஒரு பேட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேட்டை வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு உள் பூரா ஆட்டி மொத்தத்தையும் கொசுவெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தோன்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருமேனியை நாம் கேடுறோம்னு அர்த்தம். ஆமாம், நமக்கு தொந்தரவு பண்ணுறதே, நாம் அதை பண்ணால் என்ன, தப்பு பண்ணால் அதை நாம் பண்ணால் தப்பா, இது என்ன இந்த சாஸ்திரம் சரியில்லை போல் இருக்குதே அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா, நம்ம வாயில் பல் இருக்குது, அதுக்குள்ளே நாக்கு இருக்குது. இப்போ நாக்கு பேசச்சே அசையிறது, சாப்பிடச்சே நாக்கு அதாவது பல்லால் கடித்து சாப்பிட்றோம். அப்போது அந்த நாக்கு எப்படி உரலில் அரைக்கச்சே அப்படி கையால் தள்ளி தள்ளி விடுறோமோ அதுபோல் அது பல் பக்கம் தள்ளி விடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது. ஆனால் அந்த பல் எங்கேனா நாக்கை கடிக்கிறதா? கடிக்கலை. எப்போ ஒரு சமயம் நம்முடைய அஜாக்கிரதையினால அந்த பல் நாக்கை கடிச்சு விட்றது, அது நம்முடைய அஜாக்கிரதை தான். அப்படி தான் சொல்லணுமே தவிர அது பல்லினுடைய தோஷம் இல்லை. நம்முடைய அஜாக்கிரதையினால் அதை பல் கடிச்சு கொடுத்தோம்னா சரி, ரொம்ப நன்னா கடிச்சு கொடுத்து எப்படியோ மாட்டி அப்படின்னா உடனே நாக்கை கடிச்சு கொடுத்தேன்னு பல்லை பிடிங்கிடுறோமா? எந்த பல் கடிச்சதோ இனிமேட்டு அந்த இடத்துக்கு நாக்கு போச்சே கடிச்சுடும் அது அப்படின்னு பிடுங்குறோமா? இல்லை, அதை பொறுத்துக்கிறோம். இந்த வலியை பொறுத்துக்கிறோம். அந்த பல்லை நாம் ஒன்றும் தண்டிக்கிறது இல்லை, அதை பிடுங்கி போட்டுறது இல்லை. அதுபோல தான் எம்பெருமானுடைய விபூதியில் நாம் நாக்கு ஸ்தானத்தில் இருக்கோம்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நம்ம கொசுவோ அதுவோ இதுவோ கடிக்கிறதுன்னா கொசு கடிக்காத நாம் போத்துப்படுத்திக்கணும். அந்த கொசு வராது இருக்கிறதுக்கு உண்டானபடிக்கு அது இந்த வாசனையை பார்த்து வெளியில் போகிற மாதிரி பண்ணணுமே தவிர இந்த இடத்துக்கு வராதபடி பண்ணணுமே தவிர இந்த இடத்துக்கு அதை இது பண்ணக்கூடாது. எலிகளை கூட எலி பிடிக்கிறதுக்கு 2 இருக்குது. ஒரு எலி போனால் அது ஒன்று இருக்குது, அது உள்ள எலி அந்த பொந்து உள்ள கூண்டு உள்ள மாட்டிக்கும், அதை வழியில் கொண்டு விட்டுணும். அப்படி தான். இன்னொன்று இருக்குது, பட்டு நடித்து அந்த எலியை செத்து போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது அதெல்லாம் பல்ல போல நாம் நாக்க போலேன்னு வச்சுப்போம். அந்த எம்பெருமான் உடலில் அதெல்லாம் பல் ஸ்தானத்துலேயும் நம்ம நாக்கு ஸ்தானத்துலேயும் இருக்கா மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பண்ணிட்டாக்கா நாம் உடனே நம்ம பல்லை எப்படி அதை பிடுங்கி போடலையோ அதை போல தான் எம்பெருமானுடைய உடலில் இருக்கக்கூடிய அது ஒன்று
பல்லு நாக்கை எப்படி கடிக்கிறதோ அந்த மாதிரி நமக்கு தீங்கு பண்ணுறது. அதிலேருந்து நம்ம மீள்றதுக்கு தான் பார்க்கணும், அதை ஆற்றிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு தீமை விளைவிக்கக்கூடாது. அதனால் சரி, ஒருத்தன் திருடுறான், அடிக்கிறான், கொலை பண்ண வரான் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் சட்டப்படியான பாதுகாப்பு இருக்குது. அதுக்கு ரக்ஷகன் ராஜா இருக்கான். அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணணுமே தவிர நாம் இது பண்ணக்கூடாது. அதனால் இப்படி நாம் நெஞ்சு ஈரமாக இருக்கணும். ஈரம்னா அதான் தயையோட இரக்கத்தோட கூடின நெஞ்சாக இருக்கணும். அது அப்படி இருக்கிறதுனால தான் அது உலகம் மொத்தம் உடலாக வச்சுட்டுருக்க அந்த மூர்த்தி தன்னுடைய திருமேனியாக வச்சுட்டுருக்க எம்பெருமானுக்கு சாத்தக்கூடிய சந்தனம். நாம் ஆற்றுல விக்கிரகாராதனம் பண்ணிச்சு சின்னதாக ஒரு உருண்டை இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக உருண்டை அந்த திருமேனிக்கு தகுந்த மாதிரி சாத்தணும். ஆனால் உலகம் மொத்தம் இருக்கிற எம்பெருமானுக்கு ஆராதனை எப்படி பண்ணணும்னா நம்மாழ்வார் அந்த மாதிரி நம்மாழ்வாருக்கு சாயம் நமக்கு சாயம் அவள்லாம் நமக்காக தான் இந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கா. அதனால் நாம் பெரியோர்கள் எல்லாமும் அப்படி தான் அனுஷ்டிச்சிருக்கா. அதுக்கு தான் இன்ஜிமெண்டேஷனுங்களுடைய விற்த்தாந்தத்தை சொன்னோம். அதுபடி நாம் நடந்து எப்பவும் ஈர நெஞ்சாக இருக்கணும். ஈர நெஞ்சுன்னா இறக்க நெஞ்சு, தயார்த்தம், தயையோட கூடின நெஞ்சாக இருக்கணும். யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது, தீங்கு நெஞ்சில் கூட நினைக்கக்கூடாது. அதனால தான் பூசும் சாந்தன் நெஞ்சமே அப்படி நாம் இருந்துட்டோன்னா அந்த எம்பெருமானுக்கு நாம் சந்தனம் சமர்ப்பித்து அவனை குளிர்விக்கிறது ஆகும். மேலே நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதி நிதியோர்ஜான் பஜேமிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதிதிசானபதாசிரம் ஸ்ரீவத்சவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.